எப்பவும் செய்கிற முட்டை குழம்பு மாதிரி இல்லாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். அட்டகாசமான சுவையில் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. செஞ்ச உடனே காலியாகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 முட்டைகளை வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது போல் ஃபோர்க் வச்சுட்டு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டைகளை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா வறுத்து விட்டிங்கனாலே போதும். மசாலாலாம் நல்லா ஊறி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரத்துக்கு சேர்க்க போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், முந்திரி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சாச்சு. முந்திரி, வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ரொம்ப காய வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். லேசாக எண்ணெய் காஞ்சி வரும்போதே இந்த விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம், முந்திரி எல்லாம் நல்லா வேக வச்சுருக்கிறதால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. குடமிளகாய் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்போ இது கொதி வரட்டும். 2 நிமிஷம் கழித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு லேசாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 150 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பீட்டர் இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திரியாக இல்லாமல் இருக்கும். நல்ல க்ரீமியான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியான பதத்துக்கு இருக்கும். நல்லா தயிரை ஒரு ஸ்பூன் இல்லை விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது மீடியம் ஃப்ளேமில் கொதி வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா திக்கான பதத்துக்கு நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டைகளை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது லேசாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொதி வரட்டும். மசாலா எல்லாம் முட்டையில் ஊறி வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு நறுக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.